கேரளத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் திடீரென ராட்டினம் சரிந்து விழுந்ததில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். அலட்சியமாக செயல்பட்ட பூங்கா நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? கோடை விடுமுறையை உற்சாகமாக கொண்டாட குடும்பத்துடன் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போன காட்சிதான் இது. 30 பேர் அந்தரத்தில் ஆரவாரத்துடன் சுழன்ற போது நிகழ்ந்த விபரீதத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வேம்பாயம் பகுதியில் ஹாப்பிலேண்ட் பூங்கா அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன. கோடை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் ஹாப்பிலேண்டிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் சிறிய வகை ராட்டினத்தில் ஏறி ஆடினர். மின் மோட்டார் வேகத்திற்கு ஏற்ப ராட்டினம் வேகமாக சுழல ஆரம்பித்தது. அப்போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாக கடலில் மிதந்தனர். வேகமாக சுழன்ற போது ராட்டினத்தை மொத்தமாக தாங்கி பிடித்திருந்த இரும்பு கம்பி லேசாக சாய ஆரம்பித்தது. அடுத்த கணமே அப்படியே சரிந்து விழுந்ததும் ராட்டினத்தில் சவாரி செய்தவர்கள் அச்சத்தில் அலறி துடித்தனர். எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். பின்னர் அங்கிருந்த பூங்கா ஊழியர்கள் பொதுமக்களுடன் இணைந்து காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ராட்டினத்தின் அடிப்பாகத்தில் வெல்டிங் முறிந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொழுதுபோக்கு பூங்காவில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா, ஊழியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டுடன் ராட்டினத்தை இயக்கினரா என்றும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் காயமடைந்த 6 பேரில் 5 பேர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. திருவனந்தபுரத்தில் கோடை விடுமுறையை பொழுதுபோக்கு பூங்காவில் உற்சாகமாக கொண்டாடச் சென்ற இடத்தில் ராட்டினம் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் 6 பேர் காயமடைந்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.